வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை என்று அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க நமக்கு வாழ்க்கை மலர்கள் என்ற நூல்ல இருந்து அறிஞர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காங்க. இப்போ அறிஞர்கள், கவிஞர்கள், தொழில் நிபுணர்கள், இப்போ சட்ட வல்லுநர்கள், இப்போ இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து தங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னென்ன மாதிரி வந்து அதை கையாண்டிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயாவும் தன்னோட வாழ்க்கை நிகழ்வுகளில் வந்து வாழ்க்கை வரலாறு அப்படின்ற நூலில் எழுதியிருக்கிறாங்க. அவரோட அனுபவத்தை தான் வந்து நமக்கு மனவளக்கலையாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சட்ட ஆராய்ச்சி எழுத்தாளர் திரு வாரன் பாலா ஐயா அவர்களும் சட்டத்தை ஆராய்ச்சி பண்ணி நீதிமன்றத்தில் வந்து தான் வந்து எப்படி அணுகி இருக்கிறேன் அப்படிங்கிற முறையில் வந்து அவரும் வந்து நீதியை தேடி அப்படின்ற முறையில் 7 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு அறிஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சதை இன்ப துன்பங்கள் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் வந்து எழுத்து வடிவாகவும் நூல் வடிவாகவும் பேச்சு வடிவாகவும் வந்து நமக்கு இருக்கு. அதை எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு உண்டான அனுபவத்தை பண்ணிட்டு எது நல்லது செய்யணுமோ அந்த நல்லதை செஞ்சு வாழ்க்கையில பயன்பெறணும் அப்படிங்கிற முறையில தான் அவங்க வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதே மாதிரி வந்து குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா குடும்ப நடத்துறதுலையும் வந்து அறிஞர்கள், வல்லுநர்கள் வந்து இருப்பாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தொழில் சார்ந்தது இதெல்லாமே வந்து நமக்கு நிறைய வந்து யூடியூப்ல சாமிஜியே நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ குடும்பத்தில் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த குடும்ப உறவுகளை வந்து பராமரிக்கிறது அப்படின்னா முதல்ல தன்னை வந்து சரிப்படுத்திக்கிடணும், நம்ம வந்து விழிப்பு நிலையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ குடும்ப உறவுகள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு தேளு, ஒரு தவளை 2 இருக்குது. இப்போ தவளை வந்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது. தவளை பற்றி உங்களுக்கு தெரியும். அது வந்து நீர்லையும் போகும், நிலத்துலையும் போகும். தேள் வந்து நிலத்துல மட்டும்தான் போக முடியும். அப்போ அந்த தவளை போறத முயற்சி பண்ணிட்டு இந்த தேள் வந்து கேட்குது, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த தவளை கேட்குது, விழிப்பு நிலையா கேட்குது, நான் உன்னை கொண்டு போறதுல ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனா நீ வந்து என்னை கொட்டிடுவிய, கொட்டினா நானும் இறந்துருவேன், நீ இறந்துருவேன்னு சொல்லுது. அட லூச, நானும் கொட்டினா நானும் தானே இறந்துருவேன், எப்படி கொட்டுவா, இல்லை கொட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரி நம்பி அப்படின்னு சொல்லி இது மாதிரி தான் நம்ம உறவுகள் வந்து நம்மளை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் விழிப்பு நிலையில இருந்தாலும் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிடணும். இப்போ தவளைங்கிறது நம்ம, தேளுங்கிறது உறவுகள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு. உறவுகள்னா நம்ம மனைவி, குழந்தைகள், உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் தான் உட்படுத்தப்பட்டது தான் அது. அப்போ சரின்னு சொல்லி கூப்பிட்டு போகுது. கரைக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடுது, இந்த தேள் வந்து கொட்டிடுது. கொட்டின உடனே விஷம் ஏறி தவளையும் வந்து அப்படியே மூழ்க போகுது, அதோட சேர்ந்து தேள் மூழ்க போகுது. மூழ்கிற சமயத்துல வந்து தவளை கேட்குது,